இந்த கவனி, நீங்க வாய்ப்பாடு படிக்கும்போது 5 வாய்ப்பாடு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. 2 10, 5 15, 4 12, 2 8 இப்படி எல்லாம் சொல்ல தெரியும். ஆனா இந்த 5 தாண்டும் போதுதான் உனக்கு கொஞ்சம் புரியாது இல்லையா? இப்ப இந்த கை விரல்களை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம எளிமையா படிக்கலான்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, பரிச்சை ஹாலில் இது இருக்குமா இல்லையா? கை எப்படி இருக்குமா இல்லையா? நல்ல கவனி. இந்த சுண்டு விரல் 6, அடுத்தது மோதிர விரல் என்னது 7, நடுவிரல் என்னது 8, ஆள்காட்டி விரல் 9, கட்டை விரல் 10. அதே மாதிரி இந்த கையிலையும் எடுத்துக்கணும். சுண்டு விரல் என்ன 6, மோதிர விரல் 7, நடுவிரல் 8, ஆள்காட்டி விரல் 9, கட்டை விரல் 10. இது நல்லா புரிஞ்சுக்கிச்சா? 6 7 8 9 10, 6 7 8 9 10. இப்ப பாரு, இந்த விரலை நான் மடக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா, இந்த மடக்குன விரல் 10ன்னு வச்சுக்கணும். ரைட்டா? இப்ப ஒரு விரலை மடக்கும் போது 10, 2 விரல மடக்கு நடக்குன்னா 20, 3 விரல மடக்கும் போது 30, 4 விரல மடக்கும் போது 40, 5 விரல மடக்கும் போது 50. இப்ப அடுத்தது 70, 80, 90, 100. இப்ப நல்லா கவனி, வரிசையா மடக்கிறதுனால வேகமா சொல்லியாச்சு. இப்ப நான் மடக்கிற விரலுக்கு நீ மதிப்பு கரெக்டா சொல்லணும். இப்ப இது எவ்வளவு 40. அப்ப மீதி பாரு, கையில விரல் இருக்குதாடா கண்ணு, அப்ப தனித்தனியா எண்ணிக்கணும். இப்ப இங்க 20 வந்துருதா, மீதி எத்தனை விரல் இருக்குதுன்னா 3 விரல் இருக்குது. இங்க கை விரல் மடக்கிட்டோமா, மீதி எத்தனை விரல் இருக்குது 3 விரல் இருக்குது. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப நான் மடக்கிறேன் பாரு, எவ்வளவு மடக்கின விரல் எவ்வளவு இருக்குது 60. இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது 1, இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது 3. இப்ப நல்லா கவனி, இப்ப மடக்கின விரலுக்கு எவ்வளவு 80, மீதி இங்க எவ்வளவு விரல் இருக்கு 1, இங்க எவ்வளவு விரல் இருக்கு 1. இப்ப எப்படி வாய்ப்பாடு வருதுன்னு பாக்கலாமா? கவனி, இப்போ 9 9. இப்ப இந்த விரல்ல 9 எடுக்கணுமா? இது என்ன சொன்னோம் 6 7 8 9. இந்த வரக்கூடிய 9க்கு இதுல எடுத்துட்டோமா? அதே மாதிரி அடுத்தது இன்னொரு 9 இருக்கா, அதே மாதிரி எடுக்கலாமா? 6 7 8 9 மடக்கியாச்சா? மடக்கின விரலோட மதிப்பு என்ன சொன்னோம் 80. மீதி இங்க என்ன இருக்குது 1, இங்க என்ன இருக்குது 1. இந்த மீதி இருக்கக்கூடிய விரல்களினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ரைட்டா? அப்ப ஓரம் 1, அப்ப 9 9 81 வந்துச்சாடா கண்ணு ஆன்சர்? ரைட்டா? அதே மாதிரி 8 8 பண்ணி பார்க்கலாமா? இப்ப 8 6 7 8 வரக்கூடியது. அதே மாதிரி 6 7 8 மடக்கிட்டோமா? இங்க மீதி எவ்வளவு இருக்குது 2 விரல், இங்க மீதி எவ்வளவு இருக்கு 2. நம்ம மடக்கின விரல் எவ்வளவு 60. இந்த 2 என்ன பண்ணணும், நீயே பெருக்கணும். 2 2 எவ்வளவு 4. 60 4 என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். புரியுதா? 64. 8 8 64. சரியாடா கண்ணு? இப்ப 7 7 ரைட்டா? 6 7 6 7 எவ்வளவு வந்திருக்குது 40. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த 3 என்ன பண்ணணும், நீ பெருக்கணும். 3 எவ்வளவு 9. 40 9 என்ன பண்ணிக்கணும், நீ கூட்டிக்கணும். அப்ப எவ்வளவு 49. அடுத்தது கவனி, 6 6 6 இங்க 6 6 6 மடக்கணும்னா எவ்வளவு வந்திருக்குது 20. இங்க எவ்வளவு மீதி இருக்கு விரல 4. இங்க எவ்வளவு மீதி இருக்கு? இந்த 4 என்ன பண்ணணும்னு சொன்னேன், பெருக்கணும். நன்னாங்க எவ்வளவு 16. 20 16 என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். 20 16 கூட்டிக்கிட்டே எவ்வளவு 36. இப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய எண்களை பாக்கலாமா? இப்ப 8 9 பெருக்கி பாக்கலாமா? 8 எடுத்துக்கலாமா? 6 7 8. இந்த விரல்ல என்ன எடுக்கணும் 9. 6 7 8 9. அப்ப எவ்வளவு கண்ணு வந்திருக்குது மடக்கன விரலுக்கு மதிப்பு 70. இங்க 2 இருக்கா, இங்க 1 இருக்கா, 2 2. 70 2 கூட்டிக்கிட்டோம்னா 72. அடுத்தது 7 8 பாக்கலாமா? 6 7 6 7 8 எவ்வளவு கண்ணு மடக்கன விரல் 50. 3 2 என்ன பண்ணும் பெருக்கணும். 3 2 6. 50 6 கூட்டணும்னா 56. ரைட்டா? அடுத்தது 7 9. இப்ப இவ்வளவு நேரம் இந்த கையில தானே
வரிசையா தொடக்கத்துல எடுத்து இந்த கையில கூட எடுக்கலாம். 6 7 இல்ல 9 எடுத்துக்கலாமா? 6 7 8 9 எவ்வளவு வந்திருக்குது? 60. ஒரு 3 அப்போ என்னது 63 கூட்டணும்னா 63. ரைட்டா? அடுத்தது 6 பார்க்கலாமா? 6 7 இதில் எடுத்துக்கலாமா? 6 7 எவ்வளவு கண்ணு மடக்குல விரல்? 30. இது ரெண்டையும் பெருக்கு நாமும் 12. 30யும் 12யும் கூட்டணும்னா 42. சரியாப்பா? அடுத்தது 6 8 6 ரைட்டா? அடுத்தது என்னது? 6 7 8 இப்ப எவ்வளவு இருக்கு? 40. 4 2 8 40யும் 8யும் கூட்டணும்னா 48. அடுத்தது 6 9 நீ எந்த கையில வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் மாத்தி மாத்தி செஞ்சு காட்டினேன். என்னது? 6 அடுத்து என்னது? 9 6 7 8 9 எவ்வளவுடா கண்ணு மடக்குல வரல? 50. மீதி எவ்வளவு இருக்குது? 4 1 4 4 அப்ப எவ்வளவு? 54. வெரி குட் ராகண்ணா. இப்ப எளிமையா இருக்குமா? ஈஸியா செஞ்சிருவியா? வெரி குட். அவ்வளவுதான்டா கண்ணு.